ஹாஸ்பிட்டல்ல உயிர் போற நிலைமையில இருக்காப்பா. என்னாச்சு? அந்த கொலகார குடும்பம் என் பொண்ணுக்கு விஷத்தை வச்சு கொடுத்துட்டாங்க. என் பொண்ணு அவங்க எல்லாரையும் பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. ஆனா அதுல முக்கிய காரணமானவங்களை நான் சும்மா விடக்கூடாதுல்ல. மதி பேச்சை கேட்டுதானே அந்த பாபு பையன் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணா. அப்புறம் நான் எப்படி அந்த மதியை சும்மா விட முடியும்? சோமு, நீ என்ன பண்ற? என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர. அந்த மதிக்கும் பாபுக்கும் இருந்த கள்ள தொடர்பால தான் இதெல்லாம் நடந்துச்சு. இதெல்லாம் உண்மை. நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, பாப்பலாம். என்னங்க நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் கூட வேற ஏதோ விஷயம் நினைச்சேன். மதிக்கும் எனக்கும் பிடிக்கலனா நான் விலகி போயிடணும். அதை விட்டுட்டு அவளை பத்தி தப்பா பேசணுங்கிறது சரியில்லைங்க. என்னப்பா திடீர்னு நல்லவனா மாறிட்டியா? ஏங்க நான் எப்படியா இருந்துட்டு போறேன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாது. என்ன விட்டுருங்க. மதிய கழட்டி விடுறதுக்கு, அவ பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அடிக்கிறதுக்கு நீ என்னென்ன கோக்குமாக்க பண்ணன்னு எனக்கு தெரியாதா? நான் சொல்றத செஞ்சா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதான் பணம் கொடுத்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவீங்க. என்னப்பா அமைதியா இருக்க? என்ன சொல்ற? இங்க பாருங்க, எல்லாரையும் உங்களை மாதிரி நினைக்காதீங்க. நான் மாறிட்டேன். ஏய் சோமு, சும்மா தமாஷ் பண்ணாதப்பா. ஏங்க ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? வேணாம் சோமு, எனக்கு கோவம் வர வைக்காத. முடியாதுன்னா முடியாதுங்க, கிளம்புங்க. ஏம்பா, இப்போ போன் பேசும்போது 3/4 மணி நேரத்துக்குள்ள வந்திருக்க, பேசி முடிச்சிடலாம்னு சொன்னேன். அதுக்குள்ள என்னாச்சு? அது அப்ப நீங்க என்ன விஷயம் சொல்லல? அதான் இப்ப சொல்லட்டுமே. அதுக்காக என்னால பொய்யாலாம் கேஸ் கொடுக்க முடியாதுங்க. ஏன் தம்பி புரிஞ்சுக்காம இருக்க? ஏங்க இப்ப நீங்க வெளில போறீங்களா இல்லையா? ஏய், நீ உதவி பண்ணலனா நான் மதியம் அவ குடும்பத்தையும் சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? விட மாட்டேன்டா. இதுக்கெல்லாம் ஒரு நாள் நீ ரொம்ப வருத்தப்பட போற. பொறுக்கி நில்லு. நான் இருக்கேன் திட்டுவேன்னு சொல்லிதானே மதி மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க நீ ஒத்துக்கல. என்ன நீ எனக்கு அறிவில்லையா? ஐயோ, யார் சொன்னா? நீதான் அறிவு சுரங்கம்ல. ஆமா, அந்த பாபுக்கும் மதிக்கும் தான் ஏதோ கனெக்ஷன் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நீ காப்பாத்த பாக்குற? இல்ல, அது வந்து உண்மைய சொல்லலைனா கொம்பிய பழுக்க காய வச்சு சூடு போட்டுருவேன். உண்மையதான் சொல்ற பண்ணி. முதல்ல மதியும் பாபுவும் லவ் பண்ணாங்களா, அது பிரேக் ஆனதுனால நான் மதிய கல்யாணம் பண்ணிட்டேன். அதுவே பிரேக் ஆச்சா இல்ல நீ ஏதாவது பிரேக் பண்ணி விட்டியா? ஏன்னா இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் நீ தானே பண்ணுவ. இப்ப ஏதோ மதிப்பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பாபு தப்பு பண்ணதா? அதெல்லாம் கிடையாது பண்ணி. அந்த ஆள் காண்டு பிடிச்சவன், சும்மா போய் சொல்றான். அப்போ மதி மேல தப்பு இல்லன்ற? கூடவே வாழ்ந்திருக்கேன், எனக்கு தெரியாதா? உனக்கு மதி துரோகம் பண்ணவே இல்ல. இல்ல பண்ணி. அப்ப நீ மதிய பழி வாங்கணும்னு நினைக்கவே இல்ல? சத்தியமா இல்ல. இப்ப அடிச்சது எதுக்குன்னு தெரியுதா? அன்னைக்கு என்ன சொன்ன? மதி மாதிரி ஒரு ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டேன், அது ஒரு நரகம், அதுல இருந்து தப்பிச்சு வரதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னியா? சொன்னியா இல்லையா? ஏண்டா பொம்பளைனா உனக்கு கிள்ளுக்கிறல்ல? இனிமே எந்த பொம்பளையாவது பாக்கணும்னு நினைச்சா கூட உனக்கு உசுர் இருக்காது. போடா போ. ஸ்ரீதேவி நல்லா இருக்கியா?
உழைச்சி சாப்பிட்ற உடம்புல நல்லாத்தான் இருக்கும். ஐயோ, இவ கொஞ்சம் அதிகமா தான் போறா. சமயம் கிடைக்கிற நேரம் இவளை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். அவளையும் அவன் நடையும் பாரு. வா பாஞ்சாலி. என்னம்மா, வீட்ல வேற யாரும் இல்லையா? உள்ள இருக்காங்க. எதுக்குமா நீங்க இவ்வளவு சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல, வயசான காலத்துல கால கையை நீட்டி போட்டு ஆறாமர உட்கார்றத விட்டுட்டு இப்படி சிரமப்பட்டுட்டு இருக்கீங்களே, அதுக்கு சொன்னேன். குழந்தைய தானம்மா பாத்துக்கிறேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த மாதிரி சமயத்துல நீங்களும் குழந்தை மாதிரி தான், உங்களையும் அந்த மாதிரி தான் பாத்துக்கணும். நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? கொண்டாங்க இப்படி கொடுங்கம்மா. என்னடா பாஞ்சாலி பாட்டி அங்க ஒருத்தி தனியா இருக்காளே, அவ சாப்பிட்டாளா இல்லையா? அந்த மாதிரி எந்த வருத்தம் எல்லாம் இப்படி தூங்கிட்டு இருக்க. என் ராஜா வாங்க அத்தை. என்ன மதி, இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? சாப்பிட்டு தான் தூங்குறான். வாங்க சம்பந்தி. பேரப்புள்ள அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருந்தான். அவனை ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சுந்தரி வீடா இது? ஆமாங்க. இங்க மதியங்கிறது யாரு? நான் தான். என்ன விஷயம்? உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நித்யா உனக்கு தங்கச்சி மாதிரி தானே வேணும்? ஆமா, ஒரு மர்டர் அட்டெம்ப்ட்ல அஃபெக்ட் ஆகி நித்யா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா தெரியுமா? தெரியும் மேடம். உன் பேச்ச கேட்டுதான் நித்யாவை கொலை பண்ண பார்த்தாங்களாம் அப்படின்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. உன்னை விசாரணை பண்ணும், வா. நிறுத்துங்க. யாரு எதுக்கு விசாரிக்கணும்? நீங்க யாருமா? நான் இந்த வீட்டு சம்மந்தி. துரைங்கிறவரே மதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்னவா? இந்த பொண்ணு பேச்சு கேட்டுதான் நித்யாவுக்கு அவங்க புருஷன் வீட்டுல விஷம் கொடுத்திருக்காங்களாம். அப்படின்னு அந்த ஆள் சொன்னா உடனே கிளம்பி வந்துருவீங்களா? இது ஃபேமிலி குடியிருக்கிற வீடுங்க. நீங்க பாட்டுக்கு என்ன ஏதுன்னு தெரியாம உள்ள வந்து விசாரிக்கணும் அப்படி இப்படின்னு பேசுறீங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா? பிடிக்காதவங்க மேல யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனே விசாரிக்க வந்துருவீங்களா? ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க மேல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன், நீங்க விசாரிக்கிறீங்களா? ஒரு பொண்ணை பத்தி தப்பா சொல்லிருக்காங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. நீங்க பாட்டுக்கு ஜீப் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டீங்க. அந்த பொண்ணோட உயிர் போயிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அது ஆக்சிடென்டா கூட இருக்கலாம். அதுக்காக சம்பந்தமே இல்லாத ஒரு அப்பாவி பொண்ணுக்கு அவமானத்தை உண்டாக்கி மன உளைச்சல் கொடுக்குறீங்களா? இத பாருங்க, உங்க மேல் அதிகாரி யாருன்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். சாரிங்க மேடம், நாட்டுல இந்த மாதிரி நிறைய கேஸ் வருது. துரைசார் வந்து பொண்ணு சாக கிடக்குறான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதனாலதான் வந்தோம். என்னங்க நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இதால பாதிக்கப்பட போறது எங்க வீட்டு பொண்ணு. அதானே. இந்தம்மா போலீஸ்காரம்மா, எங்க வந்து என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா நீ? அது யார் தெரியுமா? என் மருமக. என் மருமகளை பத்தி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இன்னொரு வார்த்தை சொன்ன அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். என் மருமக நெருப்பு மாதிரிமா. அவளை பத்தி தப்பா பேசுறவங்க வாயி வெந்து போயிடும். நான் டெல்லிக்கே வந்து பேசணும்னாலும் பேசுறேன். அதுக்கு முன்னாடி இங்க யாராவது வந்து பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நிறுத்துமா, என்ன ஓவரா பேசுற? கேஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு கேட்க வந்திருக்கோம். இல்லன்னு சொல்லிட்டீங்களே, அதோட விட்டுடுங்க. நாங்க எங்க வேலையை தான் பாக்குறோம். போலீஸ் எப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. தப்பு செஞ்சுட்டு என்னைக்காவது வருவேல்ல, அப்ப இருக்கு. என்னம்மா மிரட்டுறீங்களா? இல்ல மேடம், உண்மையை தான் சொல்றோம். நீங்களும் தான் பேசுனீங்க, ஆனா மரியாதையா பேசுனீங்கல்ல. இந்த அம்மா மட்டும் எப்படி பேசுது பாருங்க.
போலீஸ் கிட்ட எப்படி பேசணும்னு தெரிய வேணாம். அம்மா இப்ப என்னம்மா சொல்றீங்க? நீங்க கிளம்புங்க. மதி எங்கேயும் போக மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. இது சாதாரண கேஸ் இல்லம்மா, மர்டர் அட்டெம்ப்ட். நீங்க வேணா மதிய கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க, நாங்க விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிடுறோம். நான் என் லாயர் கிட்ட பேசிட்டு தேவைன்னா மதிய கூட்டிட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. சரி சீக்கிரம் கூட்டு வாங்கம்மா. ம். அந்த துரை எப்படி என் மருமகளை பத்தி தப்பா பேசலாம்? இதை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் அந்த ஆளை நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்டு வரேன். ஐயோ சம்மந்தி, சொன்ன கேளுங்க. அவங்க மரியாதை தெரியாத ஆளுங்க, நீங்களே அங்க போக வேண்டாம். சம்மந்தி, என் மரியாதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் ஒரு வார்த்தையாவது அந்த ஆளை பார்த்து கேட்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். ஐயோ சொன்ன கேளுங்க ஐயோ, சம்மந்தி. நீங்க சும்மா இருங்க சம்மந்தி, நான் போறேன். சொல்றத கேளுங்க. அவங்க என்ன வேணா பேசிட்டு போட்டோம். அது எப்படி மதி சும்மா விட முடியும்? நான் சொன்ன கேப்பீங்களா மாட்டீங்களா? கேப்பேன். அப்ப நீங்க வந்து உட்காருங்க. இல்ல மதி, நான் சொல்றத ப்ளீஸ் உட்காருங்க. மதி, உட்காருங்க. ஹலோ, அட்வொகேட் ரவிச்சந்திரனோட ஆபீஸா? வாங்க அப்சரா, வாங்க உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? முதல்ல வந்த வேலையை முடிச்சிடுவோம். உங்களை விட நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க. நிஜமாவா சொல்றீங்க? வேணா சத்தியம் மட்டுமா? பின்ன என்னங்க, எல்லாம் ஈஸியா முடிஞ்சிருச்சு. இதுக்கு போய் உங்க தங்கச்சி அவ்வளவு பயந்தா. இந்தாங்க இத பாருங்க. என்னது? போட்டோ. அதான் நேர்லயே பார்த்துட்டேனே, அப்புறம் எதுக்குங்க? எப்ப பாத்தீங்க? இதோ இப்பதான். இப்போ பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன ஜோக் அடிக்கிறதா நினைப்பா? முதல்ல போட்டோல இருக்கிற பொண்ணு பாருங்க. பாருங்க. பொண்ணு எப்படி இருக்கு? எதுக்கு கேக்குறீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு தான். நல்ல குடும்பம், நல்ல பொண்ணு. அதனால நானே உங்களுக்காக சூஸ் பண்ணிட்டேன். என்னங்க இது? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததே வேறங்க. எல்லாருமே ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வேணும்னா என்ன பண்ண முடியும்? இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. இல்ல வேணாம் விடுங்க. என்னங்க நீங்க? நான் தான் உங்ககிட்ட கேட்டேன்ல, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களான்னு கேட்டப்போ இல்லன்னு சொன்னீங்களே. அதுக்காக நம்ம ரெண்டு பேரோட வேவ் லென்த்தும் டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அப்ப எனக்கு பிடிச்சது உங்களுக்கும் பிடிக்குமே. அப்புறம் என்னங்க, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? என்ன அப்சரா நீங்க? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. ஆஸ் a ஃப்ரெண்டா உங்களுக்கு ஒரு நல்லது நடத்தி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். சாரி அப்சரா, இதுக்கு மேலே நான் மூடி மறைக்க விரும்பல. எனக்குள்ளேயும் ஒரு லவ் இருக்கு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? இல்ல அப்சரா, இத்தனை நாளா நான் லவ் பண்ணத அந்த பொண்ணுகிட்ட சொல்லாம மூடி மறைச்சிருந்தேன். இதுக்கு மேலே நான் சொல்லாம இருந்தா நான் முட்டாள் ஆயிடுவேன். அதனால இப்ப நான் என் லவ் சொல்ல போறேன். ஐ லவ் யூ அப்சரா. இந்த பழைய லைஃப புது லைஃப்னு சொல்லி எஸ்கேப் ஆக பார்க்காதீங்க. உங்களை பத்தி எனக்கு முழுசா தெரியும். உங்களை நான் நல்லா பாத்துக்குவேங்க. மை லவ் இஸ் ட்ரூ. உங்க பதிலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்பவே சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ரூமுக்கு போய் நல்லா யோசிச்சு நிதானமா சொல்லுங்க. அப்சரா, நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. எனக்கு லைஃப் ஃபுல்லா நீங்க மட்டும்தான்.
என்ன எடுத்துக்கோங்க. மோரா? ஆமா. சித்தி மோர். மோரா வேண்டாமா, இது குடிச்சா இருக்கிற கோவம்லாம் இறங்கி போயிடும். மோர் வேண்டாம் எனக்கு. பாஞ்சாலி ஆ? எடுத்துக்க. இந்தாங்க. சரி குடு. என்ன பாஞ்சாலி அங்கே இங்கே அலைஞ்சுகிட்டு இருக்க, ஒரு இடத்துல உட்கார வேண்டியதானே? மதி மதி, என்ன அத்தை? நான் கிளம்புறேன் மதி. எங்க போறீங்க? என்னால முடியல மதி. அந்த ஆளை நேர்ல பார்த்து எப்படி என் மருமகளை பத்தி நீ தப்பா பேசலான்னு சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டாதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். நான் இப்பவே போறேன். சமதி சமதி, நான் தான் சொல்றேன் இல்ல, போகாதீங்க. ஆனா நீங்க சும்மா இருங்க சமந்தி. இப்படியே அந்த ஆளை விட்டு தான் அந்த ஆள் ரொம்ப ஆட்டம் போடுறாரு. நான் இதை விட மாட்டேன். கேட்டுதான் தீர்வு. ஐயோ போயிட்டு வரேன். சமதி சமதி, சொல்றது கேளுங்க. நீங்க சும்மா இருங்க சமதி. சமந்தி. எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நீங்க. மதி, அவங்கள போக வேணாம்னு சொல்லு மதி. மா விடுமா, அவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு. இதுக்கு மேல வாங்கி கட்டிக்கிறதா வாங்கி கட்டிக்கிட்டோம். என்னம்மா நான் சொல்லுமா, நமக்கே 1008 பிரச்சனை இருக்குமா, இதுல இது வேறயா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு துறைய 2 அறை அறையலாம் போல இருக்கு. பாட்டி நீங்க வேறயா? மருந்து சாப்பிட்டீங்களே, போங்க போய் படுங்க. போங்க போங்க. போங்கத்த. என்ன திவ்யா, என்னாச்சு? இல்லங்க அது ஒன்னும் இல்ல மாப்பிள்ள, உங்க சித்தப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம மதி சொல்லிதான் அவங்க நித்யாவை கொலை பண்ண போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதான் போலீஸ் மதியை விசாரிக்க வந்தாங்க. என்னம்மா அது? அந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா? நான் போய் அந்த ஆளை... நடராஜ், நீ வேற சும்மா இரு. மாப்பிள்ள நீங்க கோவப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, சந்திராம்மா உள்ளதா இருக்காங்க. ஆ வாங்க சார், வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. நான் சொன்னதை ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நீங்க போன்ல சொன்ன உடனே ம். அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லிட்டேன். போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் ஏதோ பிரச்சனைன்னு நேரா இங்க வந்துட்டேன். நீங்க இங்க வர்றது முக்கியம் இல்ல. இனிமே போலீஸ் இந்த வீட்டு படி ஏறக்கூடாது. என்கிட்ட சொல்லிட்டீங்களா மேடம்? அதுக்கப்புறம் அந்த வேலையை பத்தி நீங்க மறந்துருங்க மேடம். நான் எவ்வளவு வருஷமா உங்களோட கேஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார், நீங்க போய் அந்த வேலையெல்லாம் கையோட முடிச்சிடுங்க. மதி மேல ஏதாவது பிரச்சனைனா நீங்க முன்ஜாமீன் வாங்கிடுங்க. சரிங்க மேடம், நான் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி. ம். வரேன் சார். சரிங்க சார். யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இனிமே எல்லாத்தையும் வக்கீல் பாத்துக்குவாரு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. எதுக்கு மாப்பிள்ள? யாரையும் பிரிச்சு பார்க்காம இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முத ஆளா வந்து நிக்கிறீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. அத்தை, அப்படியே இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். சொல்லுங்க மாப்பிள்ள. இதே மாதிரி பாபு ஃபேமிலிக்கும் ஜாமீன் வாங்கி கொடுத்து அவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்.